ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க என்ன சொல்கிறது, அழகே அழகு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நான் கெஸ் பண்ணது தான். ஏன்னா கண்டிப்பாக பிரவீன் சார் தான் டேரக்டராக இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டேரக்டர் வந்து இன்னொரு சீரியலும் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கறதுனால கண்டிப்பாக இதுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நம்மளோட அழகே அழகு சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரெண்டுத்தையும் இப்போ வச்சு டைரக்ட் பண்ணிகிட்ருக்கிறது நம்ம பிரவீன் சார் தான். பிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கப்பா. என்ன ஒரு பரபரப்பை உண்டாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. வீட்டில், கோவிலில், அங்கே இங்கேன்னு ஒரே பிக்ஸ் தான். டீ கடை அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. நம்ம கோமதி அம்மா வந்த உடனேவே மருமகளை வந்து கொடுமை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது முழுக்க முழுக்க அழகே அழகு டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு நோக்கம்தான். அதனால தான் அந்த வீட்டோட சூழ்நிலையை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரியான ஒரு எபிசோடாக வந்து இருக்குது. அங்கே வந்து என்ன சொல்கிறது, அழகு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறாங்க. அங்கே மருமகளுக்காக இங்கே கோமதி அம்மா வந்து சண்டை போடுற மாதிரி, என்னங்க அவளே துணியை துவைக்கணும், அவளே எவ்வளோ வேலையை தான் செய்வா அப்படிங்கிற மாதிரியெல்லாம். இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை சரியும் வச்சு செய்கிறாங்க போல இருக்குது. கொஞ்சம் டெரராக இருந்தாலும் கொஞ்சம் ஃபன்னாகவும் போகும் அப்படிங்கிறது தான். பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்ட்டு. வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டாக போயிட்டாங்க கோமா, அதனால் எதுவும் சொல்ல முடியாமையும் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் அழகே அழகு அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்களா?